பாஜக வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் ஆன்மா வந்து சும்மா மன்னிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கணும்னு ஏமாத்தினாங்களே, அப்பொழுது கேப்டனுடைய ஆன்மா மன்னிக்குமா? தேமுதிகவை ஏமாத்தினது யார்? இந்தியா கூட்டணியில் யாராவது கட்சி ஏமாத்தினாங்களா? அதிமுகவும் பாஜகவும் ஏமாத்தினாங்க. ஏமாற்று கட்சிகள். மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கறன்ட்டு அவங்க நட்டாத்துல விட்டாங்க. அவங்கள தான் வந்து ஆன்மா மன்னிக்காது. அதனால எங்க வந்து சேர வேண்டுமோ வெற்றி கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களுக்கான கூட்டணியில வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவரை நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்காக அவரும் தன்னுடைய பங்களிப்பை இந்தியா கூட்டணியில் இணைத்து பணியாற்ற இருக்கிறார். வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், மகிழ்ச்சி. ஏற்கனவே வலிமையாக உள்ள இந்தியா கூட்டணி மெல்மேலும் வலிமை பெறும். இது தமிழ்நாட்டுக்கான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் வளம் பெறவும் வலிமை பெறவும் இந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணியாக இருக்கிறது. ஆகவே இது வெற்றி பெறும் கூட்டணி என்று என்னோட அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்தியா கூட்டணியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறார். ஏற்கனவே வலிமையான கூட்டணி, இன்னும் வலிமை பெறுவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். வலிமை பெறுவது நல்லது தானே. இந்தியா கூட்டணி வலிமை பெற்றால் தமிழ்நாட்டு மக்கள் வலிமை பெறுவார்கள். இதுதான் டெமோக்ராட்டிக். இல்ல இதுதான் டெமோக்ராட்டிக். வருவர்களை அரவணைப்பதும் ஆதரிப்பதும், எல்லோரும் சேர்ந்து பகிர்ந்து பணியாற்ற வேண்டும், எல்லோருடைய பங்களிப்பும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டும் என்பதுதான் டெமோக்ராட்டிக். அந்த டெமோக்ராட்டிக் போர்சஸ் தான் இந்தியா கூட்டணி. அதனுடைய தலைவர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி. அந்த ஜனநாயகத்தை எல்லாம் கூட்டணி மட்டும் நாங்க தேவைப்படுறோம், ஆனா ஆட்சியத்துல பங்கே தர மாட்டீங்க, அது ஜனநாயகம் கிடையாது. அது கட்சிகள் முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.